மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். நேத்து வெனஸ்டே எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பமே அமர்க்கலமா கொடுக்குற அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு கட்டு வச்சிருந்தார். என்னன்னா, நம்மளோட வாட்டர்மெலனும் கம்ருதீனும் ஒரு பாட்டு அப்படியே அவங்களுடைய இனிமையான குரல்ல பாட பாட பின்னாடி வினோத்தும் விக்ரமும் கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு ஓஹோ இதுதான் இதுக்கு பின்னாடியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஏன்டா எங்களை கொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மெயின் வாய்ஸ் இருந்தது. அதை பார்க்குற ஆடியன்ஸோட மெயின் வாய்ஸும் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கர்ண கொடூரமா அந்த பாட்டை அவங்க பாடுறதுக்கு எப்படா ஸ்டாப் பண்ண சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது வினோத் என்ன பண்ணாரு, வேக வேகமா கேமரா கிட்ட மக்களே இந்த பைத்தியத்தை பிடிச்சிட்டு போற வண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலனை கலாய்க்க, வாட்டர்மெலன் அதுக்கு நீதாண்டா பைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டைகள், அவங்களுடைய அந்த காதல் கலந்த அன்பு கலந்த சண்டை இருக்கு இல்லையா, அது காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுதான் முடிஞ்சிச்சு, அடுத்து என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா அங்கேருந்து பாரு அழகா டால் மாதிரி அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எஃப்ஜே ஆரம்பிச்சாரு, பாரு இங்க வா, இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்ல, நான் எதையுமே பார்க்க மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல பாரு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த சவுண்டோட அந்த வாய்ஸ் கேமை ஆரம்பிச்சாங்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க, அவ்வளவுதான் எஃப்ஜே. அதாவது ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணணும்னு அவங்க அம்மா எங்க இருக்கோ அப்படியே ஓடி போய் பின்னாடி நிற்கும்ல, அதே மாதிரி எஃப்ஜே தலை எங்க அப்படின்னு ஓடி போய் தலை இவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2வது படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி போய் தலையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கடைசி 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா யாருமே கேம் விளையாடலை. அப்புறம் என்ன தாண்டா பண்ணீங்க அப்படின்னா தலை மட்டுமே எல்லாரோட கேமும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு 1 2 பிரச்சனை அப்படின்னாலுமே அவங்க அதை ஹேண்டில் பண்ணாம எல்லாருமே தலைக்கிட்ட போய் திரும்ப திரும்ப தலை இந்த பிரச்சனையை பார்த்தியா, தலை அந்த பிரச்சனையை பார்த்தியா அப்படிங்கவும் கனி தலையில கையை வச்சுக்கிட்டு சுத்தி விழுந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு அவங்களோட பிரச்சனை தலைக்கு மேல இருந்துச்சு. அவங்க இந்த தலை வேலையே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க போல வீக் பாதியிலே, அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் எஃப்ஜே சும்மா இல்லாம பார்வதியை நீ என்ன இப்படி பண்ற, நீ என்ன நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட, நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, தலை 20 தோப்புக்கரணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 20 தோப்புக்கரணத்தையும் அவ்வளோ அழகா பரதநாட்டியெல்லாம் ஆடி அப்படியே ஜம்ப் பண்ணி தோப்புக்கரணம் போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி கியூட்டா இருந்துச்சு பாரு பண்ணதுல. ஏன்னா ஒரு சூப்பரா அழகா இருக்கே, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கனியும் உங்களை பாராட்ட, அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் எஃப்ஜேவை கூப்பிட்டு முக்கியமான ஒரு பிரச்சனையை விக்ரம் அங்க சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா, நீங்க ஒரு வேலையுமே செய்யாத பாருவை தூக்கி வச்சு பேசி கண்டென்ட் ஃபுல்லா அவ பக்கமே திருப்புறீங்களடா, கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் உங்களுக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கோமே, எங்களுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு அவரும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ண. அது எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன், என்னோட ஈகோ தாண்டா எனக்கு முக்கியம், அதுக்கு தாண்டா நான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே என்ன பண்ணாங்கன்னா பாருவை எப்படி கடுப்பேற்றலாம், அவரோட பிரெயின் ஃபுல்லாக அதில் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கடுப்பேற்றுற வேலையை அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அந்த ஒரு ஜூஸ் கடை வைக்கிற டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போதே குவாலிட்டி செக்ல பாருவை பிளான் பண்ணி எல்லா கண்டஸ்டன்ட்டும் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அது பாருக்கு செம்ம காண்டு. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, யாரு நிறைய குறை கண்டுபிடிப்பாங்களோ அவங்க தான் கியூசியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் வாட்டர்மெலனையும் பார்வையும் சொல்லிட்டாங்க. பாருக்கு மைண்ட்ல அது பயங்கரமா ஏறிடுச்சு. டேய் எல்லாரும் என்ன மக்கள் கிட்ட இப்படி பரப்புறீங்களா, என்னை இப்படி நீங்க பிளேம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இரு எல்லாரையும் நான் வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜூஸ் போட்டாங்க. இதுல இந்த நாரதர் வேலையை நம்மளோட பிக் பாஸ் செம்ம சூப்பரா செய்வார்ல, அதே மாதிரி இதுலயும் செஞ்சிருந்தாரு. சொல்லும் போதே ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கியூசியை நீங்க எந்த அளவுக்கு ஐஸ் வைக்க முடியுமோ வைக்கலாம், ஸோ அதுல உங்களுக்கு மார்க்கும் கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொன்னதும் போதும் எஃப்ஜேவும் சபரியும் இதுதான் எங்களுக்கு தெரியுமே, எங்களுக்கு கை வந்த கலையாச்சே, நாங்க சூப்பரா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் வாட்டர்மெலனை ஐஸ் வைக்கலாம் அப்படின்றதுல செம்மையா இறங்கினாங்க. அவருக்கு கையமுக்கி விடுறது, காலமுக்கி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அப்புறம் சபரி எல்லாரும் வாட்டர்மெலன் ஐஸ் வைக்க, அந்த சைடு பார்த்தா விக்ரம் நம்ம பார்வை தூக்கிக்கிட்டே போயிட்டாரு. என்னடா பண்றீங்க, இந்த அளவுக்கு ஒரு லஞ்சம் வாங்குற கியூசியா நீங்க இருப்பீங்களா, எப்படா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அது ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டா நல்ல ஃபன்னோட பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஆனா இவங்களும் ஒரு டாஸ்க் பண்ணாங்க பாருங்க, டே ஏன்டா இப்படி
பண்றீங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் வர்ற கோவத்துக்கு டிவி எடுத்து உடைச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. காரணம் என்னன்னா, கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்குடா கத்துறீங்கன்னா, இவன் மேல ஒரு ஈகோ வச்சிருக்கான், எஃப்ஜே பாரு மேல ஈகோ, பாருக்கு எஃப்ஜே மேல ஈகோ, வாட்டர்மெலனுக்கு வினோத் வரவே கூடாது, வினோத்தோட பாட்டில்ஸ் அப்ரூவே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈகோ, வினோத்துக்கு இவனை நான் காலி பண்ணும், இவன் கியூசிலே இருக்கக்கூடாதுடா, இவனை தூக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோவம். மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பிரச்சனையும் அந்த டாஸ்க்ல ஒரு தொழிலாளியா இருக்கிற கனியையும் அப்பப்ப தலை ஒரு டேர்னுக்கு திருப்பி, தலை பாருங்க தலை இவ அப்படி பண்றா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இந்த சந்துல சிந்து பாடுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அதை ஒருத்தர் பண்ணாரு. யாருன்னா நம்ம கலையரசன் தான். தேவையே இல்லாம ஒரு பெரிய சண்டை ஆதிரைக்கும் பாருக்கும் நடந்துட்டு இருக்கு. பாரு ஆதிரையோட பாட்டில் எடுத்து கீழே ஊத்திட்டாங்க. என்ன காரணம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆதிரை கேட்க, அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி பாரு சொல்ல, ஒரு ஹீட் ஆஃப் தி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது கலையரசன் வேகமா முன்னாடி இந்த டேபிளை தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே போறாரு. ஐயோ என்னையா பண்ற அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்றதை பார்க்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரமோ, என்னடா அது எல்லாரும் நிக்கிறீங்க, என்ன மட்டும் இங்க நிக்க கூடாது செக்கிங்களா அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரி கத்துறதுக்கு கடைசியில தலை இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இதுக்கு நடுவுல பாருவுக்கு என்ன அப்படின்னா, எஃப்ஜேவையும் ஆதிரையும் சபரியையும் அப்ரூவே பண்ணக்கூடாது, இந்த கேம்ல ஜெயிக்கவே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு. ஆனா வாட்டர்மெலனுக்கு எஃப்ஜேவும் சபரியும் ஐஸ் வச்சதுனால அவங்கள எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு தாட். ஆனா பாருவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம நினைக்கிறத செய்ய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எவ்வளோ அவங்க கத்தியும் சொல்லியும் நம்ம வாட்டர்மெலனுக்கு கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன் பாரு அவங்க பண்ணதெல்லாம் கேம் தான் பாரு, நீ அதை கேமா பாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சதை இவங்களுக்கு புரிய வைக்க நினைக்க, இவங்க நினைச்சதை அவருக்கு புரிய வைக்க நினைக்க, கடைசியில ரெண்டு பேருமே புரிஞ்சுக்காம ஆளுக்கு ஒரு கேம் விளையாடினாங்க. ஸோ கடைசியில நடந்தது என்ன அப்படின்னா, எஃப்ஜே பயங்கரமா நம்ம பாருவை டென்ஷன் படுத்தி அவங்கள எந்த அளவுக்கு பேடா போர்ட்ரேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஆனா பாரு அது எதுக்குமே அடங்காம ஸ்டாப் ஆகாம அவங்க எந்த அளவுக்கு ஃபைட் பேக் பண்ண முடியுமோ அதையும் அவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கோட முடிவு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நேற்று கச்சமுச்சான்னு ஒரு மாதிரி சத்தத்தோடையே பிக் பாஸ் போச்சுங்க. ஸோ நீங்க பிக் பாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பிக் பாஸ் பத்தி இந்த ஷோல வெளியில கொண்டு வர போறோம். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம இப்போ சேனலை பார்த்துட்டே இருங்க.